பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனைகள் இன்னும் ஓய்ந்த பாடில்ல. இருந்தாலும் ராமதாஸ் டீமை வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா ஒரு தகவல் இருக்குது. ஏற்கனவே பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்காது. ஒருவேளை வந்து அந்த டீமு வந்து அந்த பாமகவும் பாஜகவும் ஒரு அணியில இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அணியில போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் சேராது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமக கூட திமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுனால இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனை சமாதானப்படுத்துற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் திமுக கணிசமான இடங்கள்ல கைப்பற்றலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வட மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஏற்கனவே வன்னியர் சம்பந்தமான கட்சியை கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால மற்றொரு வன்னியர் கட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப முனைப்பு காட்டுது. அதுக்கு வந்து முக்கியமான கட்சி பார்த்தீங்கன்னா பாமகங்கிறனால பாமகவை எப்படியாவது நம்ம திமுக கூட்டணி கொண்டு வந்துட்டா கண்டிப்பா வர 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட கணக்கு. அதனால பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அதே நேரத்தில் திருமாவளவனையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறனால திருமாவளவனை சமாதானப்படுத்துற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், அதாவது திருமாவளவன் கேட்கிற அளவுக்கு கொடுக்க முடியலனாலும் கடந்த தேர்தல்களை விட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கூடுதலான சீட்டுகளை கொடுத்து திருமாவளவனை வந்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு திமுக ஒரு பிளான்ல இருக்கிறதா தகவல் வெளியா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.